ஏதோ முதல் சான்ஸை நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட மாட்டோம், ரெண்டாவது சான்ஸை நம்ம ஜெயிச்சிடும்னு சொல்ல முடியாது. அப்படி மூணாவது சான்ஸ், நாலாவது சான்ஸ், அஞ்சாவது சான்ஸ், ஏன் மல்டிபிள் சான்சஸ் ஆனால் கூட திரும்பி நம்ம வந்து ஃபைட் பேக் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே ரெடியாக இருந்தோம் அப்படின்னா கடைசி நம்மளும் வந்து இந்த 2 டீம் மாதிரி வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 டீமோட வின் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் இருக்குது. அதை பற்றி சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஐ எம் ஹியர். வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ. கடைசி ஒரு 2 வாரமாக வந்து வீடியோ போடலை, ஏன்னா வந்து டெக்னிக்கலாக எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு மைக்கில். அதனால வந்து என்னால் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியும் எடிட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோ கொண்டு போயிடலாம். லைஃப் உங்களுக்கு வந்து 2வது சான்ஸ் தரும், 3வது சான்ஸ் தரும், மல்டிபிள் சான்ஸ் தரலாம். அதை ஃபஸ்ட்டு சான்ஸே தோல்வி அடைஞ்சிட்டோம், அந்த 2வது சான்ஸே தோல்வி அடைஞ்சிட்டோங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி வந்து கை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வெற்றி நம்மளால் வந்து பார்க்க முடியாமே போயிடும். அந்த 2 டீம் வந்து அவங்களோட டிராஃபிங்களுக்கான வந்து நினைவாக்கியிருக்காங்க. யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து ஐபிஎல் ஆர்சிபி, இன்னொன்று வந்து வேர்ல்டு கிரிக்கெட்டர் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 2 டீமுமே வந்து சோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட தான் வளம் வந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கிரிக்கெட் உலகத்தில். 18 வருஷமாக வந்து ஆர்சிபியால் கப்படிக்க முடியல, பெரிய பிளேயர்ஸ் இன்னும் அவங்க வந்து கப்படிக்க முடியாமல் இருந்துச்சு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பைலேட்டரல் சீரீஸ்லேயும் ஐசிசி டோர்னமெண்ட்ஸும் நல்லா விளையாடுவாங்க. ஆனால் நாக் அவுட்ஸில் வந்தால் கண்டிப்பாக சோக் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அது மாறி இருக்கு. 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஐபிஎல் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு 27 வருஷம் கழிச்சு அவங்களோட முதல் ஐசிசி ட்ராஃபி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபியோட ஐபிஎல் ட்ராஃபிலையும் சவுத் ஆஃப்ரிக்காவோட வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபிலையும் நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு டீம் 18 வருஷமாக கப் அடிக்காமல் விளையாடுது, ஒரு டீம் வந்து 25 வருஷத்துக்கு மேலே வந்து கப் அடிக்காமல் விளையாண்டுட்டு இருக்காங்கிறது ஒரு மாரலாக ஒரு டீமாகவே அந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும். பக்கத்தில் போவாங்க கப்பு ஜெயிக்க முடியாமல் இருக்கும். நாக் அவுட்ஸ் போவாங்க, வெளியே வந்துடுவாங்க, ஃபைனல்ஸ் போவாங்க, வெளியே வந்துடுவாங்க. அதை தாண்டி அவங்க வந்து கான்ஃபிடன்ஸாக இருந்ததுனால மட்டும்தான் அவங்களால வந்து கப்பை வந்து இந்த டைம் வந்து அவங்களால வந்து அடிக்க முடியும். இந்த 2 டீம் மட்டும் கப் அடிக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸுங்கிறது ஒரு பெரிய ரோலே பண்ணுச்சு. எந்த டீம் வந்தாலும் கப் அடிக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அது இந்த வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்திருக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது நம்ம 2வது கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பேஷன்ஸ், பொறுமை. மற்ற டீம் மாதிரி வந்து ஒரு பங்களாதேஷ் மாதிரியோ இல்லை ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியோ இல்லை பஞ்சாப் கிங்ஸ் மாதிரியோ இந்த டீம்ஸ் வந்து நாக் அவுட்ஸ்க்கே வரமாட்டாங்க. அந்த லீக் மேட்ச்லேயே வந்து வெளியே போயிடுவாங்க. ஆர்சிபி சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி கிடையாது. ஆர்சிபி ஒரு 10 டைம் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, 4 டைம் வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, விச் இஸ் இன்க்ளூடிங் திஸ் ஃபைனல். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இதுக்கு முன்னாடி 6 செமிஃபைனல்ஸ் விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஃபைனல் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க டீம் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து நாக் அவுட்ஸுக்கு தகுதி அடைஞ்சிக்கிட்டே இருந்திருக்காங்க 2 பேருமே. அவங்களால வந்து நாக் அவுட்ஸுங்கிற ஒரு மேட்சை வந்து ஜெயிக்க முடியாமல் இருந்தனால மட்டும்தான் அவங்களால வந்து கப்பு கிட்ட வந்து போக முடியாமல் இருந்துச்சு. இந்த டைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பொறுமையை வந்து காத்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தி அந்த நாக் அவுட்ஸை வந்து இன்னைக்கு கிளியர் பண்ணி கப்பு வின் பண்ணி சாம்பியன்ஸாக இருக்காங்கிறது சந்தோஷமான விஷயம். 3வதாக இந்த விஷயத்தை நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேமிலி, நம்மளோட கூட இருக்கவங்க, தூரமாக இருக்கவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வேளை அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு எக்ஸாமில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, ஒரு வேலை கிடைக்கல, ஒரு இன்டர்வியூவில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் வந்து ஆர்சிபிக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நிறைய ட்ரோல்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த ட்ரோல்ஸை காது கொடுத்து பெருசாக எடுத்துக்காமல் அவங்களோட ஸ்ட்ரென்த் மேலே வந்து அவங்க ஃபோக்கஸ் கொடுத்தனால தான் அவங்களால வந்து இந்த வருஷம் அவங்களால வந்து கப்படி சோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேகை வந்து அவங்களால உடைக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். 4வது வந்து முக்கியமான ஒரு விஷயம், லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திருப்பி பண்ண தப்பே பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆர்சிபியும் சவுத் ஆஃப்ரிக்காவும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கடைசி ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான் வந்து மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம் இன் குவாலிஃபை டு த பிளே ஆஃப்ஸ். சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் வந்தாங்க, T20 வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வந்தாங்க. இதுக்கு முன்னாடி 6 செமிஃபைனல் விளாண்டுருக்காங்க, ஃபைனல் விளாண்டுருக்காங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 10 பிளேயர்ஸ் விளாண்டுருக்காங்க, 4 ஃபைனல் விளாண்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து டோர்னமெண்ட்டை இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை வருஷம் வந்து பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்களோட பவுலிங் வந்து ரொம்ப கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த எல்லா டீமையும் அடிச்சுட்டு வந்தாலும் ஒரு முக்கியமான இடத்த வந்து சோக் பண்ணுவாங்க. மிஸ்டேக் வந்து கிளியர் பண்ணாங்க. எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, எங்கெங்கே ஃபால்ட் இருக்குது, எங்கெங்கே அந்த பிரச்சனை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து பண்ணி இந்த வருஷம் படிச்சிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன் வந்து பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல பவுலிங் போட்டிருந்தாங்க, ஆனால் பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் நல்ல பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியாவை ரொம்ப கம்மியாகவே வந்து 74க்கு 4 இருந்தாங்க. ஸ்டார்க் ஆடி ஒரு 200 ப்ளஸ் போயிட்டாங்க. ஒரு 280 டார்கெட் வந்து இருந்தது. அவங்க 280 டார்கெட் வந்து சேஸ் பண்ணுவாங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அழகாக அந்த ரன் சேஸை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சு கொடுத்து இந்த டைம் வந்து கப்பு வாங்கி வச்சிட்டாங்க. திருப்பி தான் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்னு சொல்லுவோம். நம்ம வந்து மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம மிஸ்டேக் மேலே திருப்பி மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துலேயே தான் இருக்கும். அடுத்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா
ஒரு 5 நாள் டெஸ்ட் மேட்சுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 2.5 மாதம் டோர்னமெண்ட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ், அதனால் வந்து நல்ல ஒரு ட்ரைனிங், நல்ல ஒரு டயட் வச்சு அவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து கீப்பப் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது அப்படி கிடையாது. அவங்களோட பாஸ்ட் வந்து பெரிய பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நாக் அவுட்ஸை வந்து கிளியர் பண்ண முடியல, 17 வருஷம் வந்து கப் அடிக்காமல் இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு தாண்டி போகிற விஷயம் கிடையாது. அதை தாண்டி வரணுங்கிறது இந்த நாளில் அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதை கிளியராக பண்ணி சோக்கர்ஸ் அப்படிங்கிற டேகும் ரிமூவ் ஆகி கற்றுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி அந்த அவுட்புட் வரலைனாலும், நாளைக்கு அந்த அவுட்புட் வரலைனாலும், அவுட்புட் வர வரைக்கும் நம்ம போராடிட்டே இருந்தோம்னா இப்போ வந்து அந்த அவுட்புட் கிடச்சிடும். ட்ரோல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. எப்போவுமே நம்ம வந்து நம்ம பண்ணுற விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும்னு கிடையாது. யாருக்குமே அது கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஃபெயிலியர் இருந்திருக்கும். எல்லாருமே அந்த ஃபெயிலியர் தாண்டி தான் மேலே வந்து சக்ஸஸ் ஆகிப்பாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கோல், நம்மளோட ட்ரீம் வந்து அங்கேயே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். செய்கிறோன்னா அந்த தப்பை திருப்பி பண்ணாமல் அந்த தப்பு வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம கோலை நோக்கி எப்படி போகிறோங்கிறது RCB சவுத் ஆஃப்ரிக்கா டீமை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா மென்டல் ஸ்ட்ரென்த். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி டயர்ட் ஆகலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டயர்ட் ஆகலாம், யார் வேணால் டயர்ட் ஆகலாம். நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணினோம் அப்படின்னா எஃபர்ட் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ இந்த 5 விஷயத்தையுமே நான் எனக்குள்ளே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு உங்களோட கோல் என்ன, உங்களோட ட்ரீம் என்னன்னு நீங்களும் அதை நோக்கி ஓடி கடைசியில் சாம்பியன் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், குட் பை.